ஹே மிஸ், நான் தான் ஜே. ஆக்சுவலாக இதுதான் எங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ. அண்ட் இந்த ஜேர்னியில் நான் மட்டும் தனியாக கிடையாது, என் ஃப்ரெண்டும் இருக்கா. அவள் பேர் வந்துட்டு ஜான். அண்ட் நீங்களும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, தொண்ணு பேசாமல் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டோரியோட நேம் என்னென்னா தி அன்எக்ஸ்பெக்டட் மேட்ச். ஓகே, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, ஒரு 12:30 இருக்கும். உங்களுக்கு ஒரு கால் வருது. நீங்கள் பொறுமையாக அதை எடுத்து பார்த்தா உங்கள் அப்பா. உங்களுக்கு ஒரே பதட்டமாயிடுச்சு, இந்நேரத்துக்கு ஏன் கால் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு. ஓகேன்னு சொல்லி நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. அட்டன் பண்ணிவிட்டு, ஹலோ அப்பா, என்னாச்சுப்பா, எதுக்கு இந்த நேரத்துக்கு கால் பண்ணியிருக்கீங்க? யோன்மா, பாட்டிக்கு என்னாச்சு? பாட்டி நல்லா தானே இருக்காங்க? யோன்மா, பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. நீ சீக்கிரமே இந்தியா வரியா? அப்பா, இல்லையோ, நான் அப்பா டிக்கெட் புக் பண்ணுறேன், நீ சீக்கிரம் இந்தியாவா? பட் அப்பா, என் ஃப்ரெண்டும் என் கூட இருக்கா, நான் அவளுக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணுறேன், வந்துடுங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க, அவள் ரொம்ப நல்லா டயர்டாக தூங்கிட்டுருக்கா. ஸோ ஹே ஜோயா, வேக்கப். ஓ காட், வாட்ஸ் ராங் வித் யூ? நத்திங், வி வாண்ட் டு கோ இந்தியா. ஆர் யூ மேட்? நோ, ஐம் சீரியஸ். ரியலி? எஸ், பட் வை? You know my grandmother, she is not well. Oh God. But in this time, yes, we want to go immediately. So get ready. Okay. டைமும் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஏர்போர்ட் போயிட்டீங்க. ஆல்டர்னேட்டிவாக ஜங்குக் சைட் பார்த்தா அவன் உங்கள் அப்பா பேசினது எல்லாமே ஒட்டு கேட்டுட்டு இருந்திருக்கான். அப்படியே ரூம்குள்ளே போயிட்டு, ஃப்ரெண்டா? யாரை கூட்டிகிட்டு வரா? ஒருவேளை பாய் ஃப்ரெண்டாக இருக்குமோ? சீச்சி, நம்மளே அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. இப்படியே நினச்சி மனசை தேத்திப்போம். உங்கள் அப்பா வீட்டுக்குள்ளே போய், யோன்ட்ட நான் சொல்லிட்டேன், யோன் வராலாமா, அப்புறம் அவள் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு வராலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக்கா, சொல்லுங்கள் அங்கிள், நாளைக்கு நீ ஃப்ரீயா? ஆமாம் அங்கிள். நீ யோனை கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்க முடியுமாப்பா? பட் நான் அவளை பார்த்ததே இல்லையே அங்கிள். டிரைவர் போவார், அவருக்கு தெரியும், நீயும் அவர் கூட போயிட்டு வந்துரு. சரி அங்கிள். இங்கே ஜங்குக் மனசுக்குள்ளே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கான், அவங்கள நாளைக்கு பார்க்க போகிறோன்னு. பட் அவன் வெளில காட்டிக்கல. அவனுக்கு ஒரு கால் வருது. ஹலோ சார், நாளைக்கு மீட்டிங் இருக்குது. எத்தனை மணிக்கு? 11 o'clock. டைமை சேஞ்ச் பண்ணு, நான் வர லேட் ஆகும். த நெக்ஸ்ட் டே நீங்கள் இந்தியாவுக்கு ரீச் ஆகிட்டீங்க. உங்களை பிக்கப் பண்ண ஜங்குக்கும் டிரைவரும் தான் வராங்க. ஜங்குக் ஃபேஸ் எல்லாம் செவன்னு அவ்வளோ ஸ்மைலு, அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கான். டிரைவருக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுச்சு. ஜங்குக்கா? சொல்லுங்கள் அங்கிள். உனக்கு ஏதாவது ஃபீவரா? ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை, உன்னோட ஃபேஸ் ஃபுல்லாக ரெட்டிஷாக இருக்குது, அதான் கேட்டேன். அதுவும் இல்லாமல் நீ சிரிச்சிட்டு இருக்க. ஏன் நான் அதை சிரிக்கக்கூடாதா? அப்படிலாம் இல்லைப்பா. டிரைவரும் ஜங்குக்கும் ஏர்போர்ட் ரீச் பண்ணிட்டாங்க. அப்போ தான் ஜங்குக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் கால் வருது. அவன் வெளிலே நின்று பேசிகிட்டு இருக்கான். டிரைவர் ஏர்போர்ட்குள்ளே போயிட்டு யோனுக்காக வெயிட் பண்ணுறாங்க. யோனை பார்த்துட்டு, யோன்மா வந்துட்டியா? வந்துட்டேன் அங்கிள். சரி, லக்கேஜ்லாம் கொடு, நான் கொண்டு போய் வைக்கிறேன். இருக்கட்டும், பரவாயில்ல, கொடுமா. சேர்ந்தாங்க. ஜங்குக் கரெக்டாக கால்லாம் பேசி முடிச்சுட்டு உள்ளே வரான். உங்களை பார்த்ததும் ஸ்டன்னாகி நிற்கிறான். ஒரு வேளை அவள் தான் யோனா இருக்குமோ? டிரைவர் எங்க? டிரைவர்? சொல்லுங்கள் ஜங்குக். எது யோன்? அவள் தான் அப்படின்னு பின் பாயிண்ட் பண்ணி காட்டுறாங்க. பட் யோனை மறைச்சிட்டு ஜோயா தான் முன்னாடி நிற்கிறா. ஸோ ஜோயா தான் வயன்னு ஜங்குக் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறான். ஜங்குக் தன்னையே அறியாமல் உங்ககிட்ட நடந்து வரான். அவன் மைண்டில் அவ்வளோ கன்ஃபியூஸ். எனக்கு ஏன் வயனை விட இவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஜங்குக் நடந்து வர ஜோயா ஜங்குக்கை கிராஸ் பண்ணி போகிறான். ஜங்குக்கை பொறுத்த வரைக்கும் ஜோயா தானே வயன். பட் அவன் அது எதுவுமே மைண்ட் பண்ணிக்கல. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃப்ரெண்டில் வந்து நிற்கிறான். ஐயோ ஜங்குக், என்னடா பண்ணுற? இப்போ எதுக்கு இவன் முன்னாடி வந்து நின்ன? நம்மளை பொறுத்த வரைக்கும் வயன் தான் எல்லாமே, வேறு யார்கிட்டையும் மனசை கொடுத்துடக்கூடாது. சரி, சமாளிப்போம். உன் பேர் என்ன? அது இல்லை, இருக்கட்டும். என் லவர் பேர் தவிர வேறு யார் பேரையும் நான் கேட்குறதில்ல. பட் உனக்கு அவள் பேர் தெரியுமா அப்படின்னு ஜோயாவை பின் பாயிண்ட் பண்ணி கேட்குறான். நீங்கள் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. என்னது? அவள் பேர் ஒயன்.
ஐயோ! அழகா இருக்குல்ல? உங்களுக்கு புரியுது ஜங்குக் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டான்னு. பட் நீங்களும் சைலண்ட்டா அதுக்கு கோஆப்ரேட் தான் பண்ணுறீங்க. ஜங்குக், உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன? நான் என்னை சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறேன். என்ன? அவளுக்கு கேட்ட போது பக்கத்தில் தான் இருக்கா. ஆனால் அவள் ஹெட்ஃபோன் போட்டிருக்காள்ல, ஒரு வேளை பாட்டு ஓடலைன்னா? சரி. ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? நீங்கள் ஒயனை எப்போலேருந்து லவ் பண்ணுறீங்க? இதுக்கு முன்னாடி அவளை பார்த்துருக்கீங்களா? இல்லை, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி தான் பார்க்குறேன். பேசுனது கூட கிடையாது. அப்புறம் எப்படி லவ்? எங்கள் பாட்டி அவளை சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. அவள் அப்படி தான் இருப்பா, இவ்வளோ அழகாக இருப்பா, இப்படி தான் பேசுவா, அப்படி சொல்லி சொல்லி பார்க்காமலே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவள் 15 வயசுலேயே கனடா போயிட்டா. நான் அதுக்கப்புறம் தான் எங்கள் பாட்டி வீட்டுக்கே போனேன். நான் முன்னாடியே போயிருந்தால் அவளை பார்த்துருக்கலாமோ என்னமோ. பட் இப்போ அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. என்ன? பைத்தியம் மாதிரி வளராத. என் வயனை பற்றி எனக்கு தெரியும். அவள் லவ் பண்ண மாட்டா. உன்னை பார்த்தா தான் 10 15 வச்சுருக்க மாதிரி இருக்குது. என்ன? இனிமேல் இப்படி பேசினேன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவன் கோவமாக முன்னாடி நடந்து போகிறான். அப்போ அவனுக்கு ஒரு கால் வருது. ஹலோ ஹலோ தம்பி, நான் தான் டிரைவர் பேசுகிறேன். சொல்லுங்கள் அங்கிள். என் பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைப்பா. நான் இப்போ இமீடியட்டாக போய் ஆகணும். நீ அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறியா? சரி அங்கிள், பார்த்துக்குங்க பையனை. சரிப்பா. மன்னிச்சிக்கோ. பரவாயில்ல அங்கிள், நம்மளுக்குள்ளே எதுக்கு இதெல்லாம். போயிட்டு வாங்க பார்த்து. எல்லோரும் காரில் ஏறிட்டீங்க. ஜோயா பேக் சீட்டில் உட்காந்து ஹெட்ஃபோன் போட்டு கண்ணை மூடிட்டா. நீங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்கீங்க. ஜங்குக் டிரைவ் பண்ணுறான். ஜங்குக் அப்போ உங்ககிட்ட, ஆமாம் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என்ன? நீ இந்தியன் கேர்ள் மாதிரியும் அவள் ஃபாரினர் மாதிரியும் இருக்கே, அது ஏன்? மேபி அவள் அங்கே வளர்ந்தனால அப்படி இருக்கலாம். ஓ, அவள் எப்படி இருந்தாலும் எனக்கு அழகு தான். என்ன மாதிரியா? உன்னை விட அழகு. அப்படியே பேசிகிட்டே வீட்டுக்கும் ரீச் ஆகிடுறீங்க. உங்களை வெல்கம் பண்ண உங்கள் ஃபேமிலி, ஜங்குக் ஃபேமிலி அப்படின்னு எல்லாருமே இருக்காங்க. நீங்கள் ஓடி போய் உங்கள் அப்பாவை ஹக் பண்ணிட்டு, அப்பா எப்படி இருக்கீங்க? பாட்டி வாமா நான் காட்டுற பாட்டியை அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே ஜங்குக்கு செம்ம ஷாக்கு. என்ன? அவ தான் வையண்ணா? அப்போ நீ? சாரி, ஐ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ சைட். தமிழ் தெரியாதா? ஹூ ஆர் யூ? ஐம் வயன்ஸ் ஃப்ரெண்ட் ஜோயா. என் கண்ணு முன்னாடி நிற்காத போ. ஒரு நிமிஷத்தில் என் மானம் போச்சு, மரியாதை போச்சுன்னு நான் எப்படி அவன் முன்னாடி நிற்பேன்? ஐயோ, அவள் வேற என்னை என்ன நினச்சிருப்பா. அப்படியே உங்கள் சைட் பார்த்தா நீங்கள் உங்கள் பாட்டி முன்னாடி நிற்கிறீங்க. பாட்டி என்னாச்சு பாட்டி? ஏன் இப்படி இருக்கீங்க? ஹெல்த்தை பார்த்துக்க மாட்டிங்களா? பாருங்க. அம்மாடியோன், ஒரு நிமிஷம் இருமா. டேய், போய் ஜங்குக்கு கூப்பிட்டு வா. ஓகேம்மா. உங்கள் அப்பாவும் போய் ஜங்குக்கு கூப்பிட்றாரு. ஹே ஜங்குக்கா. சொல்லுங்கள் அங்கிள், என்னாச்சு? இங்கே வா. இதோ என்னாச்சு அங்கிள்? வாடா, பாட்டி கூப்பிட்றாங்க. பாட்டிக்கு என்னாச்சு? வா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கை கூட்டிகிட்டு போய் நிற்க வைக்கிறாங்க. உங்கள் பாட்டி வந்து ஜங்குக் ஹேண்டை ரைட் ஹேண்ட்லேயும் உங்கள் ஹேண்டை லெஃப்ட் ஹேண்ட்லேயும் பிடிச்சிருக்காங்க. எப்படின்னா நீங்களும் ஜங்குக்கும் ஆப்போசிட் பார்த்துக்கிற மாதிரி. இன்னும் நான் எவ்வளோ நாள் இருக்க போகிறேன்னு தெரியல. ஆனால் எனக்கு உங்கள் கல்யாணத்தை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அப்படியே உங்கள் கையை எடுத்துகிட்டு போய் ஜங்குக்கோட கைக்குள்ளே வைக்கிறாங்க. அவன் அதை ஹோல்ட் பண்ணிக்கிற மாதிரி. எனக்காக நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிங்க, இதுதான் என் கடைசி ஆசை. நான் கண் மூடுறக்குள்ளே உங்கள் கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்னு உங்களையும் ஜங்குக்கையும் பார்க்குறாங்க. உங்கள் கண்ணிலேருந்து கண்ணீர் மட்டும்தான் வருது. யூ ஆர் ஸ்பீச்லெஸ். ஜங்குக் என்ன சொல்கிறதுனே தெரில. அங்கே இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே அது ஷாக் தான். உங்கள் ஃப்ரெண்ட்க்கு லாங்குவேஜ் புரியலைனாலும் அங்கே என்ன நடக்குதுன்னு புரியுது. உங்கள் பாட்டி உங்களை பார்க்குறாங்க. உங்கள் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ். அம்மாடியோன், கவலைப்படாத, பாட்டிக்காக பண்ணிக்கோ. அவன் உன்னை
ரொம்ப நல்லா பார்த்துப்பாம்மா. நான் என்னை நம்பு. இவ்வளோ நாள் என்னை நம்பியிருக்கல்ல, நான் பண்ணிக்கிறேன் பாட்டி, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் இப்போ தான் ட்ராப் அவுட் ஆகுது. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஜங்குக் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஹாலுக்கு போயிடுறாங்க. பட் ஸ்டில் நீங்கள், உங்கள் பாட்டி, ஜங்குக் 3 பேர் மட்டும் அந்த ரூமில் இருக்கீங்க. உங்கள் கையை இன்னும் உங்கள் கிராண்ட்மா பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. அப்படியே அவங்க பொறுமையாக எழுந்து உட்காந்து உங்களோட சீக்ஸில் அவங்க கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு ஒரு கிஸ் தராங்க. அதுக்குள்ளே உங்கள் அம்மா உங்களை கூப்பிட்றாங்க. அம்மாடி யோன், அம்மா இதோ வந்துட்டேன். நீங்கள் உங்கள் பாட்டிகிட்ட சொல்லிவிட்டு அப்படியே எழுந்து போகிறீங்க. இப்போ பாட்டி ஜங்குக் கிட்ட பேசுகிறாங்க. ஜங்குக், இது வரைக்கும் நீ எதுவும் என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டது கிடையாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு உனக்கு யோனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் யோனை உன் கையில் பிடிச்சி கொடுக்குறேன். என்ன ஆனாலும் அவளை நீ கண் கலங்காமல் பார்த்துக்கணும். இதுதான் பாட்டியோட ஆசை. ஜங்குக்கோட கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ ஆம்பளை பையன்டா நீ, அழக்கூடாது. போ, அழாமல் போ. எல்லாமே இனி நல்லா தான் உனக்கு நடக்கும். தென் உங்ககிட்ட மேரேஜை பற்றின எந்த டாக்குமே எடுக்கலை. பட் உங்களோட மேரேஜ்க்கான எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு தான் இருக்குது. தட் டே ஈவினிங் உங்கள் அம்மா வந்து, யோன்மா, சொல்லுங்கம்மா, இன்றைக்கி ஜங்குக் கூட நீ போய் உனக்கான வெட்டிங் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுமா. அம்மா நீங்கள் எல்லோரும் வரீங்க தானே? இல்லை இல்லை, நாங்களாம் வரல, நீயும் ஜங்குக்கும் போயிட்டு வாங்க. அது என்ன திருன்னு முழிக்கிற? அவங்க கூட போயிட்டு வா. சரிம்மா, ஜோயா வராளான்னு, அவளுக்கு ஏதோ இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருக்கான், நீ போயிட்டு வா. உங்கள் அம்மா அப்படியே போகிறவங்க சடனாக திரும்பி, சொல்ல மறந்துட்டேன், அந்த சேரில் சாரீ வச்சுருக்கேன் பாரு, அதை எடுத்து கட்டிட்டு போ. என்னது சாரிடி? காது கேட்கல? அங்கே இருக்கு பாரு, எடுத்து கட்டிட்டு போ, அழகாக இருப்பேன். நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. லைக் இன்ஸ்கர்ட் வித் ஜாக்கெட்ஸோடு இருக்கீங்க. உங்களோட ஜாக்கெட்டோட ஹூக்ஸ் பின்னாடி போடணும் போல் கஷ்டப்பட்டு போட்டுட்ருக்கீங்க. அப்போ யாரோ சடனாக உங்கள் ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களோட ஹேண்ட்ஸை வச்சு உங்கள் ஜெஸ்ட்டை கவர் பண்ணிக்கிறீங்க. பார்த்தா அது ஜங்குக். மேலே மட்டும் கவர் பண்ணால் போதுமா? கீழே யார் கவர் பண்ணுவா? உடனே நீங்கள் உங்களோட இன்னொரு ஹேண்டை வச்சு உங்களோட ஹிப்பையும் நல்லா கவர் பண்ணிக்கிறீங்க. ஏன் ரூம் டோரை லாக் போட்டுட்டு சாரி கட்ட முடியாதா? ஏன் நீங்கள் நாக் பண்ணிவிட்டு வரக்கூடாதா? இது ஏன் ரூம், அதுக்கு என்னடி ஓவராக பேசுகிற? சடனாக அவங்க கிட்ட வந்துட்டான். அவனோட அந்த ஹேண்ட்ஸ் உங்களோட பேரான அந்த ஹிப்பில் படுது. உங்களுக்கு அப்படியே அது ஒரு மாதிரி சென்ஸ் ஆகுது. நீங்கள் அப்படியே அமைதியாயிட்டீங்க. அவனோட ஹேண்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் ஆகி உங்கள் ஜாக்கெட்டோட ஹூக்ஸ் கிட்ட வந்திருக்கும். நீங்கள் ஸ்டன்னாகி நிற்கிறீங்க. பிகாஸ் அவனோட ப்ரீத் உங்கள் நெக்கில் படுது. அவன் அழகாக உங்களோட ஜாக்கெட் ஹூக்ஸையும் போடுறான். உங்களுக்கு அது ஃபீல் ஆகுது. எப்படின்னா ஜாக்கெட்ஸ்லாம் போட்டால் டைட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ உங்கள் பொசிஷன் எப்படி இருக்குன்னா, ஜங்குக்கு உள்ளே நீங்கள் இருக்க மாதிரி இருக்குது. அந்த நேரத்தில் கரெக்டாக ஜோயா டக்குன்னு உள்ளே வந்துடுறா. ஓ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வெளில போயிடுறா சிரிச்சிட்டே. உங்களுக்கு எம்பாரசிங்காக இருக்குது. ஜங்குக், உங்கள் வையன் போகிறா, நீங்களும் வெளில போங்க அப்படின்னு சொல்லி அவனை வெளில தள்ளி விட்டு நீங்கள் கதவை சாத்திடுறீங்க. அப்பா ஹார்ட்டே, எதுக்கு நீ இப்போது டப்பு 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 டப்புன்னு துடிக்கிற? முடியல. ஜங்குக் ஹாலில் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் பொறுமையாக அப்போ தான் நடந்து வரீங்க. அவன் நீங்கள் வரதை நோட் பண்ணல. டைம் ஆச்சுன்னு டைமை தான் பார்த்துட்ருக்கான். திடீர்னு நீங்கள் அவன் முன்னாடி வந்து நிற்கிறீங்க. அவன் கீழேருந்து அப்படியே உங்களை மேலே பார்க்குறான். செம்ம அழகாக இருக்கீங்க. உட்காண்ட்ருந்தவன் ஆட்டோமேட்டிக்காக எழுந்துட்டான். நீங்கள் ஜங்குக்கா அப்படின்னு நீங்கள் அவனோட ஜஸ்ட்டில் அடிக்கிறீங்க. தென் தான் அவனுக்கு ரியலைஸ்ட் ஆகுது. வயன், என்ன, வாங்க போகலாம். அவனும் அப்படியே சிரிச்சிட்டே உங்களோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறான். உங்கள் ஃபேமிலியெல்லாம் இதை பார்க்குறாங்க.
நல்ல கப்பலில் அப்படின்னு பேசிக்கிறாங்க. தென் ஜங்குக் தான் உங்களுக்கு கார்லாம் வந்து ஓப்பன் பண்ணி விடுறான். நீங்கள் உள்ளே போய் உட்காந்துட்டீங்க. அவனும் வந்து டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு எங்கே போகலாம்? அது ஜங்குக்கா, என்னாச்சு? நான் ஒன்று மறந்துட்டேன். என்ன? போய் எடுத்துகிட்டு வா. இல்லை உங்கள் வயன் உள்ளே இருக்கா? வயன் விளையாடாத, உண்மைதான் சொல்கிறேன் ஜங்குக்கா. உங்கள் வயன் அங்கே இருக்கா பாருங்க, தோ. சும்மா வாயோன், நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறையா கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களுக்கு எதுலேயுமே சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. தென் லாஸ்ட்டாக ஒரு கடைக்கு போகிறீங்க. அங்கே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு saree இருக்குது. அது காம்போ எப்படி இருக்கும்னா, ஒரு ராயல் ப்ளூ வித் ஒயிட் கலர் காம்போவில் இருக்குது. செம்ம அழகாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங்காக அவருமே ட்ரெஸ் எடுத்துக்கிறாரு. தென் நீங்கள் காரை பார்க் பண்ணிட்டு வெளில நடந்து போகிறீங்க. நீங்கள் நடந்து போக திடீர்னு மழை வருது. நீங்கள் சடனாக ஜங்குக்கோட கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடுறீங்க. யாருமே இல்லை இந்த ஸ்ட்ரீட்டில். ஜங்குக் இங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அவன் ஓடும்போது கூட உங்களையும் நீங்கள் பிடிச்சிருக்க அந்த விதத்தையும் பார்த்து சிரிச்சுட்டே ஓடி வரான் அவங்க பின்னாடியே. உங்கள் ட்ரெஸ் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. உங்கள் saree அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிய ஆரம்பிக்குது. நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்கு, அங்கே போய் நிற்கிறீங்க. அங்கே யாருமே இல்லை. ஜங்குக் அவனோட ஓவர் கோட்டை கழட்டி உங்கள் மேலே போடுறான். ஜங்குக், இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்கள் யோனுக்கு தெரிஞ்சால் அது உங்கள் யோன் தெரிஞ்சால் கோவப்படுவாள்ல. நீங்கள் அப்படியே ஆஃப் ஆயிடுறீங்க. பிகாஸ் நீங்கள் பேச தான் அவன் உங்களுக்கு கிஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஓய், என்ன ஆஃப் ஆகிட்ட? அப்படிலாம் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். அப்படியா? சரி, என் யோனுக்கு தெரிஞ்சா? அப்படிலாம் இல்லை, நான் எதுவும் சொல்லலப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட்ஸை வச்சு உங்கள் லிப்ஸை கவர் பண்ணிக்கிறீங்க. தென் ஜங்குக் உங்களோட ஹேண்ட்ஸை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக கூட்டிகிட்டு போகிறான். ஸ்டில் மழை வருது தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அங்கே உட்காந்துட்டு வெனிலா, பட்டர்ஸ்காட்சு, ஸ்ட்ராபெரி அப்படின்னு நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றீங்க. ஜங்குக் எதுவும் வாங்கி சாப்பிடல, நீங்கள் சாப்பிட்றத தான் பார்த்துட்ருக்கான். ஓய், எனக்கு ஒருவா சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் அந்த மவுத்தை ஓப்பன் பண்ணி காட்டுறீங்க. அவனுக்கு இப்படி நீங்கள் சொன்னது அவங்க பாட்டி ஞாபகம் தான் வருது. ஸோ அப்படின்னு முத்தம் வேறு ஒன்று கொடுத்துட்டு உங்கள் கையில் இருக்க அந்த ஐஸ்கிரீமையும் ஒரு பைட் வாங்கிக்கிறான். அப்படியே டைமும் பாஸ் ஆகுது. உங்களுக்கு தேவையான ஆக்சசரிஸ், தென் ஜங்குக்கு தேவையான ஆக்சசரிஸ், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ட்ரெஸ்ஸு அண்ட் ஆக்சசரிஸ் எல்லாமே வாங்கிட்டு நீங்கள் வரீங்க. உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்ததும் நீங்கள் வாங்கின எல்லா ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஆக்சசரிஸ் எல்லாத்தையுமே ஹாலில் வச்சுட்டு நீங்கள் ரூம் போயிடுறீங்க. ஜங்குக் பார்த்துட்டே இருக்கான் அதெல்லாம். சடனாக ஜோயா வந்து கிராஸ் பண்ணி போகும்போது ஜோயாவை கூப்பிட்றான். ஜோயாவும் ஜங்குக் கிட்ட போய் நிற்கிறான். ஜோயா, கேன் ஐ டீச் யூ சம் வேர்ட்ஸ் இன் தமிழ்? யா, ஆஃப் கோர்ஸ். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு நோ ஹவு மெனி வேர்ட்ஸ் டூ யூ நோ இன் தமிழ்? Some few basic words like சாப்பிட்டேன், அம்மா, அப்பா, வணக்கம், like that. Oh, okay, listen it. The food is more delicious. That time we say நல்லா இல்லை. நல்லா இல்லை. நல்லா இல்லை? Yeah, நல்லா இல்லை. I got it. அவனும் ஜோயாவுக்கு தப்பாக கொஞ்சம் தமிழ் சொல்லித்தரான். இந்த நெக்ஸ்ட் டே எல்லாருமே டைனிங் ஹாலில் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஜோயா உங்கள் அம்மாவை பார்த்து, ஆன்ட்டி சாப்பாடு நல்லா இல்லை. என்னம்மா சொல்கிற? நல்லா இல்லையா? ஆமாம் ஆன்ட்டி, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த சூப்பர் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஒரு சிம்பிள் காட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி காட்டிகிட்ருக்கா. எல்லாருக்கும் ஒரே கன்ஃபியூஷன். ஆனால் ஜங்குக் மட்டும் இங்கே அப்படியே லைட்டாக சிரிச்சிட்ருக்கான். ஏன்னா இது அவன் பார்த்த வேலை தானே. ஜோயா, என்ன வயன்? வாட் யூ மீன்? ஐ ஜஸ்ட் டெல் தி ஃபுட் இஸ் மோர் டெலிஷியஸ். ஓகே, ஹூ இஸ் டீச் யூ தி தமிழ்? ஜங்குக் அண்ணா. நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்த்து முறைக்கிறீங்க.
ஜங்குக்கு வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி பிளேட்டை பார்த்து சாப்பிட்ருக்கான். உங்கள் ஃபேமிலிக்கும் புரியுது யார் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களாம் சிரிச்சுட்டே விடுறாங்க. தென் நீங்கள் உட்காந்து பொறுமையாக ஜோயாவுக்கு தமிழ்லாம் சொல்லி கொடுக்குறீங்க. அவளுக்கு கற்பூர புத்தி போல் நீங்கள் சொல்லி கொடுத்ததும் கொஞ்ச நேரத்துலேயே அவள் பிடிச்சிக்கிறா. அப்போ தான் அவளுக்கு ரியலைஸ் ஆகுது ஜங்குக்கு அவளுக்கு சொல்லி கொடுத்த மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயே அவளுக்கு ஜங்குக்கு மேலே ஒரு கோபம் வந்தால் ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணுன்ற மாதிரி அவள் இருக்கா. இப்போ நீங்கள் பிரைட் ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் நிறையா திங்க் பண்ணுறீங்க. பிகாஸ் நீங்கள் இந்தியா வந்தே 1 வீக் தான் இருக்கும். அதுக்குள்ளே மேரேஜ், இப்போ பாட்டியோட கண்டிஷனும் சரியில்லை அப்படின்னு நிறையா திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா உள்ள வந்து வயன் என் கண்ணே பட்டுடும் அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணுக்கு கீழே இருக்க மையை எடுத்து உங்கள் காது கிட்ட வைக்கிறாங்க. உங்களை கூட்டிகிட்டு போய் ஜங்குக்கு பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் அவன் ஆசைப்பட்ட பொண்ணு அவன் பக்கத்தில், அதுவும் கல்யாண கோலத்தில். அவன் ரொம்ப ஹாப்பியாக உங்கள் காது கிட்ட வந்து அஸ்கியில் என்ன உனக்கு பிடிக்குமா? காது கேட்கலையா? என்ன உனக்கு பிடிக்குமா? லூசு மாதிரி பேசாத ஜங்குக், இன்றைக்கி நம்மளுக்கு கல்யாணம். பதில் சொல்லு, என்ன உனக்கு பிடிக்குமா? ஏம்மா பொண்ணு, இந்த சாரியை போய் கட்டிட்டு வா சீக்கிரம், 10 நிமிஷத்தில் வரணுமா, முகூர்த்த நேரம் முடிஞ்சு போயிடும். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர்கிட்ட இருந்து அந்த புடவையை வாங்கிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. ஜங்குக்கும் இந்த நேரத்தில் தான் இந்த ஐயருக்கு எல்லாமே கொடுக்கணும்னு தோணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனோட ட்ரெஸ் வாங்கிட்டு போகிறான். தென் நீங்கள் அந்த சாரீலாம் கட்டிட்டு ஜங்குக் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க. கடைசியாக ஜங்குக் கைக்கு அந்த தாலியும் வந்துடுது. உங்கள் பக்கத்தில் வச்சுட்டு ஐ லவ் யூ டியோன். உன்னை லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். பட் இப்போ கூட நீ என்ன சொல்கிறியோ அதுதான். வேணான்னா வேணாம், பட் வாழ்க்கை ஃபுல்லாக உன் கையை கோர்த்துட்டு இப்படியே உன் கூட வரணும்னு ஆசைப்பட்றேன்டி முட்டை மூஞ்சி. தாலி கட்டவா? அது ஜங்குக். கட்டுங்க. அவன் அப்படியே சிரிச்சுட்டே உங்களுக்கு 3 முடிச்சு போடுறான். உங்கள் பாட்டியும் இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே உங்களை பார்த்து நல்லா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு இந்த அர்ச்சனை தூவுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்க தூவிட்டுருக்காங்க. அப்படியே நிறையா சடங்குகள்லாம் நடக்குது. அதில் தான் ஒன்று இந்த சொம்பு பானைக்குள்ளேன்னு நினைக்கிறேன். பானைக்குள்ளே வந்து ரிங் போட்டு அதை மாப்பிள்ளையும் பொண்ணையும் விட்டு எடுக்க சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது அதுக்குள்ளே ரிங் போட்டுட்டாங்க. நீங்கள் எடுக்கலான்னு அப்படியே ஆர்வமாக கையை விடுறீங்க உள்ள. பட் ஜங்குக் உங்கள் கையை வந்து நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறான், விடவே மாட்டான். நீங்கள் அப்படியே அவன்கிட்டருந்து போராடி உங்கள் கையை எடுத்து அதுலேருந்து ரிங்கை நீங்கள் தான் 3 டைம்ஸும் வின் பண்ணுறீங்க. நீங்கள் ஜங்குக்கை பார்த்து இனிமேல் நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும், ஏன்னா நான் அதில் ஜெயிச்சிட்டேன். இது எப்படின்னா அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பேச்சை தான் இவங்க லைஃப் லாங் கேட்கணும், அந்த மாதிரி ஒன்று. அப்படியே எல்லா சடங்கும் முடியுது. இப்போ நீங்களாம் வீட்டில் தான் இருக்கீங்க. இந்த ஜங்குக்கு வந்து சும்மா இல்லாமல் ஜோயாவை கூட்டிகிட்டு போயிட்டு, ஜோயா அங்கே பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாயை பிளந்து பார்த்துட்ருக்கான். இவன் வந்து ஒரு பீல்டு பனானாவை எடுத்து வாய்க்குள்ளே துணிச்சிட்டு குடுன்னு ஓடி வரான். ஜோயாவும் இவளை அடிக்க துரத்திட்டு ஓடி வரான். இதுங்க ரெண்டும் இப்படி தான் சண்டை போட்டுகிட்டே இருக்குங்க. நீங்கள் எல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. லைக் இவங்க 2 பேரும் பார்க்க அண்ணா தங்கச்சி மாதிரியே இருக்குது. ஜங்குக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்கலான்னு அவங்க அம்மாவே ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அப்படியே நைட் ஆகுது. ஆக்சுவலாக இன்றைக்கி தான் உங்கள் ஃபர்ஸ்ட் நைட். உங்களை எல்லோரும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட் வந்து உங்களை கிண்டல் பண்ணிகிட்ருக்கா. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன அதுக்குள்ளேயா இது அப்படின்ற மாதிரி. நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அத்தை, அதாவது ஜங்குக்கோட அம்மா, அவங்க வந்து கீழே இருந்துட்டு அழுதுகிட்டே வராங்க. அம்மா முழிக்க மாட்டுது, வந்து என்னன்னு பாருங்க அப்படின்னு அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டே இருக்காங்க. அவங்க எல்லோரும் போய் பார்த்தா உங்கள் பாட்டி இறந்துட்டாங்க. இப்போ எல்லாருமே உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. அதுலேயும் உங்கள் அப்பாவும் ஜங்குக்கோட அம்மாவும் தான், ஏன்னா அவங்களோட அம்மா தானே. ரொம்ப அழுகுறாங்க. அம்மா எந்திரிம்மா, என்னம்மா ஆச்சு உனக்கு, தூங்குறியா? அம்மா
எழுந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாங்க. அதை பார்க்க உங்களுக்கே ரொம்ப அழுக வருது. நீங்களும் அவங்கள எப்படியாவது சமாதானப்படுத்தலான்னு நினைக்கிறீங்க, பட் முடியல. இங்கே ஜங்குக் ஒரு இடத்துல உட்காந்தவன் தான், அவனுக்கு அவ்வளோ அழுக வருது, கண்ணே வந்து செவந்துருச்சு. அவன் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, ஜங்குக் எல்லாமே சரியாயிடும், நான் இருக்கேன், பார்த்துக்கலாம், அழாத, இப்போ நீ தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அங்கே பாரு அத்தைய எப்படி அழுகிறாங்கன்னு. அவனால் அதை பேட் பண்ணிக்கவே முடியல. ஏன்னா அவனை சின்ன வயசுலேருந்து அவங்க பாட்டி தானே வளர்த்திருப்பாங்க. உங்களையும் அப்படி தான் 15 இயர்ஸ் வரைக்கும் உங்களையும் அவங்க தான் வளர்த்துனாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஜங்குக் கூட இருந்தனால இப்போ ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் ஒரு கட்டத்தில் ஓகே அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங் ஆகிட்டு அவங்க அம்மா அவங்களோட மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவன் தான் பார்த்துக்கிறான். கொஞ்ச நேரத்துலேயே போன ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வர ஆரம்பிச்சிடுறாங்க. உங்கள் பாட்டிக்கு பண்ண வேண்டிய எல்லா ப்ரொசீஜரையும் பண்ணியாச்சு. அவன் ரொம்ப சோகமாக இருக்கான். நீங்கள் தான் அவனை ரொம்ப கேர் பண்ணிக்கிறீங்க. அவன் எங்கே போனாலும் அவன் பின்னாடியே போகிறது, ஒரு சில டைம் சாப்பிட மாட்டான், அவனுக்கு ஃபீட் பண்ணி விடுறது, அவன் தூங்கும்போது ரொம்ப வளர்றான்னு சொல்லி அவனை ஹக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுன்னு அவ்வளோ டேக் கேர் பண்ணிக்கிறீங்க. இதுக்கு இடையில ஜோயாவும் ஜங்குக்கும் நிறையா சண்டை போடுவாங்க. அவனை நீங்கள் ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறீங்க. 1 மந்த் ஆகிடுச்சு. ஜங்குக்கு இப்போ ஒர்க் போயிட்டு வரான். ஜோயா வந்து ஜங்குக்கு கூப்பிட்டு, அண்ணா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு ஒரு சேரில் உட்கார வச்சு அவன் கை காலெல்லாம் கட்டி போட்டுட்ருக்கா. இவனுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது, என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. என்னை இத்தனை நாள் தமிழ் தெரியாது, போய் கற்றுக்கடி அப்படின்னு என்ன சொல்லியிருப்ப. ஏய், வாட் ஆர் யூ டூயிங் நவ்? தமிழில் பேசுகிறா மடையா பயலே. என்ன மடையா பயலா? ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து நல்லா கிச்சு மூட்டுறா. அவனால் முடியல, சிரிச்சிட்டே இருக்கான். அது என்னடி மடையா பயலே? வாய மூடுறா பொறுக்கி பயலே. யாருடைய உனக்கு இதெல்லாம் சொல்லித்தந்தா? வையன். ஏ போதுண்டி, ரொம்ப சிரிப்பு மூட்டாத. ஆமாம், மடையா பயலேனா என்னடி? அதான் புத்தி இல்லாதவங்க. புத்தி இல்லாதவங்களா? ஓ, மடப்பயலேவா? அதான். ஓ, தமிழை ஃபஸ்ட்டு நல்லா கற்றுக்கிட்டு வந்து பேசு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் விளையாடிட்டுருக்காங்க. அவன் ரொம்ப நாள் கழிச்சு இப்படி சிரிக்கிறான். நீங்கள் அதை அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே டேஸும் ஸ்கிப் ஆகுது. இன்றைக்கி தான் ஜோயா அவள் ஊருக்கு போகிற டே. ஜங்குக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தன்னோட பொண்ணு மாதிரியே பார்த்தாங்க ஜங்குக்கோட அம்மா. இப்போ அவள் போராடினதும் எல்லாருக்குமே அழுக வருது. அவளை கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விட்டுட்டு அவளுக்கு குட் பாய்லாம் சொல்லிட்டு ஜங்குக்கும் நீங்களும் வரீங்க. உங்களுக்கு இங்கே பார்த்தா ஃபஸ்ட் நைட் அரேஞ்ச்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. அப்படியே நைட்டும் ஆகுது. உங்களை அழகாக ரெடி பண்ணுறாங்க. பட் உங்களுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிறனால ரொம்ப ஸ்வெட் ஆகுது. அப்படியே கையை போட்டு பிசைஞ்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா, இங்கே பாரு, மாப்பிள்ளை என்ன ஆசைப்பட்டாலும் அதை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அட்வைஸ் மேலே பொழிஞ்சிட்ருக்காங்க. அப்படியே உங்களையும் கூட்டிகிட்டு போய் ரூம்குள்ளே விட்டு கதவை சாத்திட்டு அவங்கெல்லாம் நைட் ஷோக்கு போயிடுறாங்க. நீங்கள் ரூம்குள்ளே போன அடுத்த செகண்ட் அந்த மனுஷனோட கிஸ் உங்கள் பாடியில் அப்படியே விழுகுது. தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். நீ இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை நல்லா கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட ஒரு கை உங்கள் ஹிப்பை கிராப் பண்ணியிருக்கு, இன்னொரு கை உங்கள் ஹெட்டுக்கு பின்னாடி இருக்குது. உங்களை நல்லா டீப்பாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்கார். நீங்களும் ஆக்சுவலாக கண்ணை மூடி ஃபீல் பண்ணி அவருக்கு கம்பெனி தான் கொடுக்குறீங்க. அவர் நீங்கள் கிஸ் பேக் பண்ணதும் உங்களை தூக்கி பெட்டில் போடுறாரு. அப்படியே உங்கள் லிப்ஸை தாண்டி உங்கள் நெக், உங்கள் எல்போ, உங்கள் அப்பர் பாடி ஃபுல்லாகவுமே அப்படியே பொறுமையாக கிஸ் பண்ணுறாரு. அவர் கிஸ் பண்ணுறதுல அந்த லஸ்ட்டே இல்லை, ஃபுல்லாக லவ்வோட அவர் உங்களை கிஸ் பண்ணுறாரு. நீங்களுமே அவர் என்னென்ன பண்ணுறாரோ அதை ரிட்டன் பேக் அவருக்குமே பண்ணுறீங்க. இப்போ உங்கள் ஹேண்ட்ஸ் அவரோட ஜெஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் அதை அப்படியே ரப் பண்ணிவிட்டு, வாவ் என்ன பாடி மேன், ஜிம்முக்கு போகிறேன்டி அப்படி தான் இருக்கும். நீங்கள் அவரோட ஜெஸ்ட் கிட்ட போயிட்டு
அப்படின்னு முத்தம் கொடுத்துட்டே இருக்கீங்க. அவருக்கு புரியல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. பட் அவர் அதை ஃபீல் பண்ணுறாரு. நல்லா இருக்குது. பாம் பாம். என்ன? ஒன்றும் இல்லை. எனக்கு ரொம்ப நாள் ஆசை. என்னது? லிப்ஸுக்கு கீழே இருக்க அந்த மோல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழகாக போயிட்டு அவரோட லிப்ஸுக்கு கீழே இருக்க அந்த மோலை கேப்சர் பண்ணுற மாதிரி போய் கிஸ் பண்ணுறீங்க. அப்படின்னு அவர் அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்கள் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக அவரோட கை உங்கள் அப்பர் பாடியிலேருந்து அப்படியே லோவர் பாடிக்கு வருது. நீங்கள் ரொம்ப ஷை ஆகுறீங்க. ஸோ லைட் ஆஃப் பண்ணிட்டாரு. தென் உங்களுக்கும் அவருக்கும் ஃபர்தராக என்ன நடக்குமோ அது நடந்துருச்சு. எல்லாம் முடிஞ்சிட்டு நீங்கள் ஜங்குக்கை ஹக் பண்ணி படுத்துட்ருக்கீங்க. எப்படின்னா ஜங்குக்கோட ஜஸ்ட் உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அவர் உங்களுக்கு பிளாங்கெட்லாம் போற்றி விட்டுட்டு படுத்துட்ருக்காரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு ஐ லவ் யூ. என்னடி சொன்ன? ஐ லவ் யூ. அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு. பிகாஸ் நீங்கள் இது வரைக்கும் அவர்கிட்ட ஐ லவ் யூ சொன்னதே கிடையாது. அவர் வேணால் சொல்லியிருப்பார் நிறையா டைம். பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சொல்கிறது. அவர் அப்படியே உங்களை ஹக் பண்ணி உங்கள் ஃபேஸை கப் பண்ணி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நானும் ஐ லவ் யூ 2D ஒயன் அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணெல்லாம் கலங்குது பையனுக்கு. அப்படியே டேஸும் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக் வந்து இப்போது முன்னை விட உங்களை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பிகாஸ் யுவர் கேரக்டர். நீங்கள் அவனை ரொம்ப கேர் பண்ணிக்கிறது, எல்லாருக்கூடையும் ஜோவெல்லாம் மிங்கிள் ஆகிறது, அந்த மாதிரி எல்லா விஷயமும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் விஷயத்தில். ஒன் ஃபைன் டே ஜங்குக் வந்து பிஸ்னஸ் ட்ரிப் விஷயமாக வெளில போகிறான். அவன் போன நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு ரொம்ப வாமிட்டிங் சென்ஸ் ஆகுது. நீங்கள் சுத்தமாக உங்களால் முடியல, மயக்கம் வர மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் அத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கலான்னு சொல்லி போய் பார்க்கும்போது ஆக்சுவலாக யூ ஆர் ப்ரெக்னென்ட். நீங்கள் அதை ஜங்குக் கிட்ட யாரையுமே சொல்ல வேணான்னு சொல்லிட்டீங்க. ஆக்சுவலாக ப்ரெக்னென்ட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணும்போதே நம்மளுக்கு ஒரு ஸ்கேன் மாதிரி பண்ணுவாங்க. அப்படி பண்ணதை வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் ஜெராக்ஸ் வாங்கிக்கிட்டீங்க. அதுவே நிறையா ஜெராக்ஸ் எடுத்து உங்களோட ரூம் ஃபுல்லாக ஒட்டி பலூனெல்லாம் ரெடி பண்ணி அழகாக டெக்கரேட் பண்ணுறீங்க அந்த இடத்தையே. ஜங்குக் இன்னைக்கு தான் வர வேண்டிய நாள். நீங்கள் நைட் ஃபுல்லாக இதில் உட்காந்து பண்ணிவிட்டு தூங்கியிருப்பீங்க. தென் நெக்ஸ்ட் டே அவன் வீட்டுக்கு வந்துட்டான். அவன் வந்ததும் ஃபஸ்ட்டு தேடுறது உங்களை தான். ஃபுல்லாக தேடுறான். அவங்க அம்மா சிரிச்சிட்டே இருக்காங்க. பட் அவன் அது எதுவுமே கண்டுக்கல. ரூமை போய் ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் கேக்லாம் அங்கே இருக்குது. பட் நீங்கள் நல்லா அழகாக தூங்கிட்டுருக்கீங்க. அவன் மேலெல்லாம் பார்க்குறான். ஃபுல்லாக அந்த ஸ்டொமக்கில் இருக்க பேபியோட பிக்சராக இருக்குது. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. தென் அந்த கேக் கிட்ட வரும்போது கங்க்ராச்சுலேஷன்ஸ் டேடி அப்படின்னு போட்டிருக்கு. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. பக்கத்துலேயே பார்த்தா உங்கள் ப்ரெக்னென்சிக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ண அந்த கிட்டும் இருக்கும். அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அழகாக தூங்கிட்டுருக்கீங்க சோஃபாவில் படுத்து. அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து அவன் சோஃபாவுக்கு கீழே உட்காந்துட்டு உங்களோட ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கே முழிப்பு வந்துடுது. வந்துட்டியாப்பா? இது உண்மையா ஒயன்? நீ அப்பாவாக போகிற அப்படின்னு வந்து அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவனோட கை ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஸ்டொமக் கிட்ட போகுது. தேங்க்யூ ஒயன். எனக்கு உன் தேங்க்ஸ்லாம் வேண்டாம். சாரு எனக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா? உனக்கு தான் நல்லா பாட வரும்னு அத்தை சொன்னாங்க. எனக்காக பாடி காட்டேன். நான் உன்னை பார்த்தது பூர்வ ஜென்ம பந்தம். நீண்ட நாள் நினைவிலே வாழும் இந்த சொந்தம். நான் இனி நீ நான் வாழ்வோம் வா கண்ணே. ஓகேடா மிஸ், இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு
தயவு செஞ்சு கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க. அண்ட் டாட்டா, சேஃபாக இருங்க. ஐ லவ் யூ ஆல்.